என்னங்க? ஏங்க, நீங்க லைஃப்ல எந்த அவமானத்தையும் சந்திக்காம எந்த கஷ்டமும் படாம தான் பெரிய பிசினஸ்மேன் ஆனீங்களா? எவ்ளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ற ஏகேவா இது? நீங்க இப்படி அடிக்கடி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு பர்சனலா எதிரிகள் யாரும் இல்ல பானு. பிசினஸ்ல வர எதிர்ப்ப நீ சொல்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆனா தலை குனிய வைக்கிற அளவுக்கு என் குடும்பத்தில இருந்தே ஒரு மோசமான எதிரி உருவாவான்னு நான் நினைக்கல. இதான் இந்த மைண்ட் செட் தான் உங்களை இப்படி உடைஞ்சு போய் உட்கார வச்சிருக்கு. பெத்த மகளை யாராவது விரோதியா பாப்பாங்களா ஏகே? என்னைக்கு அவ என் மகளா நடந்திருக்கா? இங்க பாருங்க, கோவமும் வெறுப்பும் நம்மள தான் டயர்ட் ஆக்கும். உங்களை பார்க்கும்போது அது நல்லா தெரியுது. உங்க எனர்ஜியை கம்ப்ளீட்டா எடுத்துக்குது. உங்களோட இந்த அர்த்தமில்லாத கோவம் தான். பானு, நீ என்ன பேசுற? அர்த்தமில்லாம கோவப்படுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? நான் பிசினஸ் மேன் தான். எனக்கு எல்லாமே வியாபாரம் தான். அதுக்காக செருப்படி வாங்கிட்டு சிரிக்கவா முடியும்? அதுக்கு காரணமா இருந்தது என்னோட பொண்ணு தான். பெருமைப்பட முடியுமா? சோசியல் மீடியா முழுக்க செருப்படி வாங்கின ஏகேன்னு ரொம்ப பிரபலமா இருக்கேன். அதுக்காக சந்தோஷமா பட முடியும்? பிசினஸ்ல பிரபலமானவன் நான். இந்த அசிங்கமான பாப்புலாரிட்டி எனக்கு தேவையா? இங்க பாருங்க, உங்க நிலைமை எனக்கு புரியாம இல்லங்க. எந்த தடையா இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி வந்துதானே ஆகணும் ஏகே. நான் அர்த்தமில்லாத கோவம்னு சொன்னது இந்த வீடியோவுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டாங்கிற மீனிங்ல தான். அதெல்லாமே ஒரு பாசிங் கிளவுட்ஸ். இந்த நிமிஷத்துக்கு இந்த வீடியோ, இந்த நிமிஷம் முடியறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து வேற வேற விஷயங்கள் வந்துரும்.